சோதரம் உண்டாவதாக. இந்த அற்புதமான காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் என்ற தொடர் போதனையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை தவறாமல் கேளுங்கள், கவனியுங்கள், பிரயோஜனமாக இருக்கும் என்பதை சொல்லுகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. சபை பில்டிங் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியும்? பில்டிங் கீழ்ப்படியாது. திருச்சபையின் விசுவாசிகள் தான் என்ன என்றால் சபையாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலாகவும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகள் பாருங்க, தன்னுடைய சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்ப கீழ்ப்படிதல் என்பது புருஷர்கள் கிட்ட இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். அதை மனைவிகள் செய்ய வேண்டும். கீழ்ப்படுகிற வேலை யாருடையது என்றால் மனைவிகளுடைய வேலையாய் இருக்கிறது என்பதை வசனம் சொல்கிறது. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து. பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். புருஷர்கள் என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். மனைவிக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே செய்ய வேண்டும். மனைவிக்கு தேவையான இதெல்லாம் செய்ய வேண்டும். பாருங்க, மனைவிக்கு தேவையானதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டதான் இருப்பாங்க. மனைவிக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். அன்பு கூறுறதுன்னா அது மட்டும்தான். அன்பு கூறுறதுன்னா சும்மா நாலு வார்த்தை பேசிட்டு டைம் கிடைக்கிறது கிடையாது. அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வசனம் சொல்லுகிறது.